ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியில் ஆர்டிகல் 23 இருந்து 30 வரைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஏற்கனவே லெசன் 8லையும் லெசன் 9லையும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. லெசன் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது போக ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக்கை பற்றி சொல்லியிருப்போம் இல்லைங்களா. லெசன் 8 இருக்கும், ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து லெசன் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நாம. சரிங்களா, இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், இந்த 3 ரைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், அதாவது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது. ஸோ சுரண்டல் அப்படிங்கிறது என்ன சொல்லுது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23 இருக்குங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது வந்து மனிதர்கள் வந்து விற்கிறது இருக்குங்களா, அவங்க வந்து கடத்தி கொண்டு போய் விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தப்புன்னு சொல்லுது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லுது. இதுதான் ஆர்டிகல் 23 சொல்லக்கூடியது. சரிங்களா, டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் என்னெல்லாம் சேரும் அப்படின்னா இதில் என்னென்ன இதுக்குள்ள என்னென்ன தப்புலாம் சேரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் மென், உமன், சில்ட்ரன்ஸ் லைக் கூட்ஸ். சரிங்களா, ஒரு பொருளை வாங்குற மாரி ஒரு ஆணையோ பெண்ணையோ குழந்தைகளோ வந்து நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து தவறு. சரிங்களா, அது வந்து சட்டப்படி குற்றம். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன்க்ளூடிங் ப்ராஸ்டியூஷன். சரிங்களா, அதாவது வந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் வந்து விற்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இம்மாரல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது. அப்புறம் தேவதாசி முறை, இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அடுத்து வந்து ஸ்லேவரி, கொத்தடிமையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அடிமைத்தனத்தோடு வச்சுக்கிறதுக்காக பண்ணுவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா, இது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 23 சொல்லுது. சரிங்களா, இதை வந்து இந்த அஃபென்ஸுக்காக இப்போ இந்த மாதிரி யாராவது செஞ்சா இதுக்கு ஒரு அஃபென்ஸ் இருக்குங்களா, இந்த அஃபென்ஸுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குங்களா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. ஓகேங்களா, இந்த ஆக்ட் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1956 வரும்போது பார்த்தீங்கன்னா சப்பரேஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் இன் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட் 1956 வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆஃப் 1956 மாற்றிருப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்தப்போ இப்படி தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்படி மாற்றிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, ஏதாவது பெண்களை கூட்டு போய் வந்து விற்றாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஆண்களையோ பெண்களையோ வந்து பொருள் வைக்காம விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது இந்த சட்டத்தின்படி கொடுக்கப்படும். சரிங்களா, இந்த ஆக்ட் படி கொடுக்கப்படும், 1956 ஆக்ட் படி கொடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் கிடையாது, இது வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆல்சோ. சரிங்களா, அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான உரிமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு எதிரான உரிமையும் கூட இது. சரிங்களா, இப்போ நாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் செய்யணும்னு இல்லை. சரிங்களா, இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, தனி மனிதனும் செய்யக்கூடாது. ஸோ அதுதான் இந்த இது சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து ஃபோர்ஸ் லேபர். ஃபர்ஸ்ட் வந்து டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் என்ன சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபோர்ஸ் லேபர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, கொத்தடிமையில வச்சுக்கிறது. அப்புறம் பாண்டட் லேபர், ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக கொடுத்துட்டு அவங்கள வந்து குத்தகைக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அவங்களோட வேலைக்கு வந்து பணம் கொடுக்காம அவங்க வந்து ஃபோர்ஸ் லேபர் வச்சுருப்பாங்க. இது வந்து பெக்கரும் உள்ளடங்கும். சரிங்களா, பிச்சைக்காரராக பார்த்தீங்களா, இந்த பிச்சைக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் லேபர் கேட்டகரிக்குள்ளார வருவாங்க, கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கும் அது. இப்போ இதுக்கு எதிராக வந்து அரசாங்கம் வந்து சில சட்டங்கள் போட்டாங்க. சரிங்களா, இப்போ என்னென்ன சட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976. சரிங்களா, 1976 வந்து பாண்டட் லேபர் சிஸ்டம் வந்து அபாலிஷன் பண்ணுறதுக்கான சட்டம் வந்து 1976 போடுறாங்க. அதுக்கப்புறம் மினிமம் வேஜ் ஆக்ட் 1948, அதாவது குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் லேபர் ஆகிறப்ப நீங்கள் ஊதியமே கொடுக்காம பண்ண முடியாது, குறைந்தபட்ச ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிற மினிமம் வேஜ் ஆக்ட் 1948 கொண்டு வராங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்ட் 1917 வருதுங்க. அடுத்தது ஈக்குவல் ரிமினரேஷன் ஆக்ட் 1976, அதாவது வந்து சமமான ஊதியம், ஆண் பெண்ணுக்கு வித்தியாச ஊதியம் கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அபலிஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1976 ஆக்ட் வந்துச்சு. சரிங்களா, ஸோ 1976 பார்த்தீங்கன்னா 2 ஆக்ட் வந்துருக்கு. ஒன்று வந்து பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷனுக்கான ஆக்ட் 1976 வந்திருக்கும். ஈக்குவல் ரிமினரேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1976 வந்திருக்கும். சரிங்களா, மினிமம் வேஜ் ஆக்ட் 1948 வந்துச்சு. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1970 வந்துச்சு. சரிங்களா, இப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் டிராஃபிக்கை வந்து கட்டுப்படுறதுக்காக வந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட். சரிங்களா, அதே சமயம் ஃபோர்ஸ் லேபருக்கான கட்டுப்படுறதுக்காக வந்த ஆக்ட் என்னென்ன ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆக்ட் வரும்.
ரெண்டுக்கும் வித்தியாசம் மட்டும் பார்த்துங்க. அதே சமயத்தில் வந்து என்னன்னா இந்த ஆக்ட்ல வந்து ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க, யாருக்குன்னா ஸ்டேட்டுக்கு மட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில கண்ட்ரியில் எடுத்துக்கிங்க, இப்போ வந்து பிரேசில் எடுத்துக்கங்க, பிரான்ஸ் எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி மிலிட்ரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கணும். இப்போ பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 9 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து மிலிட்ரியில் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். அதே ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதமோ 2 மாதமோ வந்து நீங்கள் வந்து 16 to 18 ஏஜுக்குள்ளார நீங்கள் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி ஆகணும். இது வந்து கம்பல்சரி, சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பல்சரி சர்வீஸை வந்து ஸ்டேட் வந்து பண்ண முடியும். இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்பல்சன் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 1 வருஷம் நீ மிலிட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க சட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லும். அதுக்கான ப்ராவின்சியை, அதுக்கான அதிகாரத்தை வந்து இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா? பர்மிட் த ஸ்டேட் டு இம்போஸ் கம்பல்சரி சர்வீஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ். இது வந்து எக்ஸப்ஷன் மாரி. அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல் லேபராக எடுத்துக்க முடியாது. இதை நான் போய் கோர்ட்டில் கேட்க முடியாது, இந்த மாதிரி அரசாங்கம் கொண்டு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரி. அதாவது வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வேலையை வந்து ஃபேக்ட்ரி, அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 24. குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறதை தடை செய்யக்கூடியது, அதாவது வந்து ஆர்டிகல் 24 சொல்லக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் 14 இயர்ஸுங்க, 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இது இந்த சட்டம் சொல்லுது, சரிங்களா? அதாவது ப்ரொஹிபிட் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில், மைன்ஸில் ஆர் அதர் அசார்னஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது வந்து ஆபத்தான இடங்கள்ல. அப்போ என்ன சொல்லுது இந்த இடம் வந்து நான் அசார்ட் இடத்துல வந்து குழந்தைகள் வேலை செய்யறத இந்த சட்டம் வந்து எதிர்க்க கிடையாது, சரிங்களா? ஃபேக்ட்ரியில், மைன்ஸில், அது போக ஆபத்தான இடங்கள்ல. அப்போ ஆபத்து இல்லாத இடங்கள்ல வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து இந்த சட்டம் வந்து அப்போஸ் பண்ண கிடையாது, சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயமே தான். அதாவது முழுவதுமாக குழந்தை தொழிலாளர்களை வந்து இந்த சட்டம் வந்து பேன் பண்ண கிடையாதுங்க, அபாலிஷ் பண்ண கிடையாது. இது என்னன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் கொடுக்குது. ஃபேக்ட்ரிக்கு, மைன்ஸுக்கு, ஆபத்தான இடங்களை மட்டும் குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கான ஆக்ட், சரிங்களா, இப்போ வந்து இது சொல்லிடுச்சு. அப்போ இதுக்கான இப்போ பண்ணா என்ன, அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1986 வந்துச்சு, சரிங்களா? சில்ட்ரன்ஸ் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அதனால பார்த்தீங்கன்னா தடுக்கிறது ப்ளஸ் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன முழுசாக இது வந்து இது பண்ண கிடையாது, குழந்தை தொழில் முற்றிலுமா வந்து ஒழிக்கிறதுக்கான சட்டம் நம்மகிட்ட கிடையாது. அப்போ வந்து மற்ற இந்த நான் அசார்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து குழந்தைங்க ஈடுபட்டா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ், அதனால் சில்ட்ரன்ஸ் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 வந்துச்சுங்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து 2016 வந்து மாற்றினாங்க, சைல்டு அண்ட் அடல்சன்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜர் மைனர்னு சொல்லுவோம். இப்போ மேஜர் ஒருத்தர் பேர் மைனர் எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்? 18 வயசு இல்லைங்களா? 18 ஏஜுக்கு கீழே இருக்கிற மைனர்னும் 18 ஏஜுக்கு மேலே இருக்கிறது மேஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18 வயசு வச்சிருப்போம், மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 18 ஏஜ் வச்சிருப்போம், சரிங்களா? பொதுவாகவே நம்ம என்னன்னா பிலோ 18 வந்து நம்ம சில்ட்ரன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பெரும்பாலான இந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்லாம் இருக்கும், சரிங்களா? சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 18 ஏஜ் வரைக்கும் சில இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 மட்டும் தான் சொல்லுது. அப்போ இந்த 14 to 18 வரைக்கும் இருக்கிறவங்கள என்ன பண்றது? இப்போ இவங்க எந்த கேட்டகரி கொண்டு வருது? அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இங்கே வந்து வெறும் 14 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஜென்ரலாக 14 to 8 நம்ம 18 வரைக்குமே மைனராக பார்க்குறோம். அப்போ அந்த 14 to 18க்கான சில ரெகுலேஷன்ஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அவங்க எங்கெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அடலசன்ட் அப்படின்னு சொல்லி இது சேர்த்துவாங்க. அப்போ அந்த 14 to 18 வரைக்கும் ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான வேலை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை பண்ணுறதுல எந்த தடையும் கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சட்டத்துக்குள்ளே வராத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமிலி பிஸ்னஸ். இப்போ வந்து உங்கள் உதாரணத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதையே நீங்கள் குழந்தையாக பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தடை பண்ணாது. இந்த ஆக்ட் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை வந்து தப்புன்னு சொல்ல கிடையாது. குழந்தைங்களே வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க இருக்கிறாங்க அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட இது வந்து தப்பு சொல்கிறது கிடையாது, சரிங்களா? இது முக்கியமான விஷயமே அந்த ஆக்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சில சட்டங்களுக்குள்ள தான் அந்த ஆக்ட் வந்துச்சு. இப்போ ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ள அனுமதிக்க கூடாதுங்கிற சட்டம் வந்து 1948 ஃபேக்ட்ரி ஆக்டில் அது ஒரு இதாக வந்திருக்கும், சரிங்களா? அடுத்து மைன்ஸ் ஆக்ட் 1952. அடுத்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958. அப்புறம் வந்து பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951. பிளான்டேஷன் லேபர்னா டீ, காஃபி
இந்த மாதிரி இருக்குங்களா, அதாவது பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா. ஸோ பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, அப்புறம் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951, அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961, பீடி சிகரெட் ஒர்க்கர் ஆக்ட் 1966. இந்த ஆக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களை எதிர்க்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கும். சரிங்களா. மைன்ஸுக்குள்ளார வந்து குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி வந்து பிளான்டேஷன் இதில் வந்து குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது, பீடி சிகரெட் ஒர்க்கில் வந்து குழந்தைங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1986 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆக்ட் வந்துச்சு இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1987 வந்துச்சு. சரிங்களா. சைல்டு லேபருக்கான பாலிசி அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரீஹபிலிட்டேஷன், அதாவது வந்து புத்துணர்வு மாரி, இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள வந்து இது பண்ணுறது அப்படின்னு அதை சார்ந்தே பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 வருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் பாடியை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். சரிங்களா. குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆக்ட் 2005 வரும். அதுக்கான கமிஷன், சரிங்களா, நல்லா கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு வரும் 2005 இதை வச்சு 2005 கமிஷன் வரும். சரிங்களா. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். சரிங்களா. இப்போ எந்த மதத்தை வந்து அதாவது மத சுதந்திரம் அதுக்கான உரிமை அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 25ங்க. என்னன்னா இந்த ஆர்டிகல் 25 என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்சஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். சரிங்களா. இது என்னென்ன சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்செஷன், அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனசுக்குள்ளார எந்த கடவுளை வேணால் நம்பலாம், அவருக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படிங்கிறது இன்னர் ஃப்ரீடம். ஒருத்தருக்கான மனசுக்கு வெளியே கிடையாது, இது வந்து இன்னர் உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார அவர் வந்து யாரை வேணா இது பண்ணலாம். ஸோ இன்னர் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல் டு மோல்ட் இஸ் ரிலேஷன் வித் காட் ஆர் கிரியேஷன் இன் வாட் எவர் வே இட் இஸ். சரிங்களா. அவருக்கு பிடிச்ச மாதிரியான அவர் முழு சுதந்திரத்தோட மன ரீதியாகவும் அவர் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத. அதாவது என்னன்னா இந்த சொசைட்டி பேர்டன் ஒன்று பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து கம்யூனிட்டிக்காரன் ஹிந்து ஒருத்தர் வந்து பிறப்பால் ஹிந்துவா இருப்பாரு. இப்போ அவர் வந்து நான் முஸ்லீமா மாறணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன். அப்போ அவருக்கு அந்த இடத்துல இந்த சட்டம் வந்து அவருக்கு முக்கியமா இருக்குது. ஏன்னா அவர் மனதார அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அது அவர் மாறலாம். ஸோ இது முக்கியமான இதுதான் அதாங்க இந்த இன்னர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான விஷயம். என்ன ஒருத்தர் வந்து இன்னொரு மதத்துக்கு மாறத்துக்கான உரிமையை கொடுக்கறது இந்த இடம் தான். சரிங்களா. அடுத்தது வந்து ரைட் டு ப்ரொஃபஸ், அதாவது நீங்க வந்து என்ன மதத்தை பிலீவ் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஓப்பனா ஃப்ரீயா சொல்லலாம். டிக்ளரேஷன் ஆஃப் ஒன்ஸ் ரிலீஜியஸ் பிலீவ் அண்ட் ஃபைத் ஓப்பன்லி அண்ட் ஃப்ரீலி. சரிங்களா. நான் வந்து இந்த மதத்தை பின்பற்றுறேன், இந்த மதத்தை நான் பின்பற்றக்கூடியதான் இருக்கிறேன். இப்போ அம்பேத்கர் இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதத்தை வந்து பின்பற்றினார், ஓப்பனாக சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் ஓப்பனாக நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம. அடுத்து ரைட் டு ப்ராக்டிஸ். இது முக்கியமான விஷயம். ரைட் டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மத ரீதியான விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு, அதாவது ரிலிஜியஸ் ஒர்க்ஷிப். சரிங்களா. மத ரீதியான வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சடங்கு சம்பிரதாயங்களும் அதான் ரொம்ப முக்கியம். ரிச்சுவல், செரமனி அண்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் பிலீஃப் அண்ட் ஐடியாஸ், இது எல்லாமே ஒருத்தருக்கான உரிமையா இருக்கு. வெறும் இப்போ கடவுள் கும்புறது மட்டும் இல்லை, அதுக்கான வழிமுறையும் இருக்கு. பார்த்தீங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சில சாமியை வந்து கிடா வெட்டி கும்பிடுவோம் இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒர்க்ஷிப் வழிபாடுன்னு இல்லாமல் ரிச்சுவல்ஸ், செரமனி, எக்ஸிபிஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் ஐடியாஸ். சரிங்களா. பிலீஃப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் உங்களுக்கு என்ன நம்பிக்கை தானே. கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நமக்கான உரிமையாக கொடுக்குது இந்த இடத்துல. அடுத்து ரைட் டு ப்ரொபகேட். நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி நம்மளுடைய மதத்தை பற்றின விஷயங்களை பிரச்சாரம் பண்ணலாம். நம்ம மதத்தை பற்றின உயர்வான விஷயங்களை வந்து பிரச்சாரம் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னா இது வந்து ஒரு பப்ளிக் இதை வந்து பாதிச்சிடக்கூடாது. அதாவது வந்து பப்ளிக் லா வந்து பாதிக்காமல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு அந்த ப்ரொபகேஷன் ரைட் டு ப்ரொபகேட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் சொல்ல போன அப்படின்னா, இப்போ இந்த ரைட் டு ப்ரொபகேட் அப்படிங்கிறது வந்து ரைட் டு கன்வெர்ட் கிடையாது. அதாவது வந்து நீங்க வந்து உங்க மதத்தை பத்தி நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஆனா அதுக்காக நீங்க வந்து இன்னொருத்தவங்க மதத்துக்கு மாறுறதுக்கு வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க அதிகமா கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களை வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து மாத்துறாங்க அப்படிங்கிற கேஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் நமக்கு. இது வந்து இது தவறு அப்படிங்க சொல்லி கோர்ட்லாம் கூட போட்டிருக்காங்க. சரிங்களா. ஈவன் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. இதாவது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ரைட் டு ப்ரொபகேட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மத மாற்றத்தை வந்து ஆதரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். என்ன காரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தரை வந்து வலுக்கட்டாயமா வந்து ஒரு மதத்தை விட்டு மதத்துக்கு மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா, அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைசஸ் இருக்குது. அதாவது அவருடைய இன்னர் ஃப்ரீடம் பொறுத்து அவர் மாறலாம். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை மாத்துறதுங்க தப்பு. ரைட் டு ப்ரொபகேட் அப்படிங்கிறது உங்களுடைய மதத்தை பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ண தவிர அதை பயன்படுத்தி நீங்கள் ஒருத்தரை உங்கள் மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மத மாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒன்று அதிகமாகவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, அதிகமாக நிறைய இடங்கள். இது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் தாங்க வந்துச்சு. இந்த மத மாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது ஒரிசாவில் 1967 கொண்டு வருவாங்க. அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க, கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. பட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து வேலிட் பண்ணிடும். சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 2002 வந்துச்சுங்க. 2002 வந்து மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா 3 years வந்து ஜெயில் தண்டனையும் 50,000 ஃபைன் இருந்துச்சு. அதுவும் உமனாக இருந்து மைனராக இருந்து சில்ட்ரனாக இருந்தால் 4 years உங்களுக்கு வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் உண்டு. அதாவது வந்து சிறை தண்டனை உண்டு உங்களுக்கு. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி மாத்திரம் மட்டும்தான் இது. அவங்களே முன்னா வந்து மாத்துறாங்க அப்படின்னா இது யாருமே கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? பட் ஆனால் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2004 வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். 2002 போடுவாங்க, 2004 பார்த்தீங்கன்னா இந்த மதமாற்ற தடை சட்டம் வந்து எடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். சரிங்களா? அதாவது மதம் சார்ந்த விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்கான உரிமை அப்படிங்கிறது. மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ். சரிங்களா? அதாவது வந்து ஒரு மத ரீதியான விஷயங்களுக்காக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான உரிமை நமக்கு உண்டு. இது சொல்லக்கூடியதான். அடுத்தது மெயின்டைன் டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர் ஆஃப் ரிலிஜியன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சில கோயில்கள் உண்டு இல்லைங்களா? சில கோயிலோட மேனேஜ்மெண்ட் தனியாகவே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் எடுத்துக்கலாம். இப்போ மதுரை ஆதீனம் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்க முடிவு பண்ணுறது தான் இல்லைங்களா? சொல்ல ஓன் அஃபேர்ஸ், அவங்களோட விஷயத்த அவங்க முடிவு பண்ணுறதுக்கான உரிமை அங்கே உண்டு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மதுரை ஆதீனத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே வந்து அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சட்டங்களை வந்து முடிவு பண்ணுவாங்க. அதேமாரி இப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஓன் அண்ட் அக்யூர் மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அவங்க வந்து இடங்களை வாங்கலாம், மூவபிளாக வாங்கலாம், இம்மூவபிளாக வாங்கலாம். அதாவது அந்த ட்ரஸ்ட் இருக்குங்களா, அந்த ரிலீஜியஸ் இந்த ட்ரஸ்ட் இருக்குங்களா, அவங்க வந்து வாங்க முடியும். அதே மாதிரி அந்த வாங்கக்கூடிய விஷயத்த அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டும் பண்ணலாம். ஒரு ரிலீஜியஸான ஒரு கம்யூனிட்டி அவங்களோட விஷயங்களை அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம் இன் அக்கார்டன்ஸ் வித் லா படி அவங்க வந்து பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு ரைட்ஸ் கொடுக்குது. சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது, என்னுடைய மதத்தை நான் ஓப்பனாக சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லலாம் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக சொல்லக்கூடியது, ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்காக சொல்லக்கூடியது. சரிங்களா? 26 அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃபார் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜியன். சரிங்களா? ஸோ நம்ம மத ரீதியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஃப்ரீடம் ஃபார் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியஸ். ஸோ ஒரு மதத்தை பற்றி பரப்புறதுக்கான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ப்ரொமோஷன் ஆர் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? இது ரெண்டுமே சேரும். இதில் மதத்தை பற்றி பரப்புறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது. இதில் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அரசாங்கம் வந்து மக்களுடைய வரி பணத்தை எந்த ஒரு ரிலீஜியன் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இதுவும் பொருந்தும். அது எப்படி வந்து ஒரு ரிலிஜியன் இதுகிட்ட இருந்து பணம் வரி வாங்க வேண்டான்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதோ, இதை இன்னொரு இதுவுமே இன்டர்பிரட் பண்ண வேணும். பார்த்தீங்கன்னா மக்களோட வரி பணத்தை எந்த ஒரு தனிப்பட்ட மதத்துக்கும் அரசாங்கம் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, பர்டிகுலர் ரிலிஜனுக்கும் செலவு பண்ணக்கூடாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடியதான். இந்த ஆர்டிகல் 27 அதுவுமே சொல்லப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 28 வந்து ஃப்ரீடம் ஃபார் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? இது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கான வந்தது. ஓகேங்களா? ஏன்னா வந்து கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், சில கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத ரீதியான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறவங்க, மேனேஜ் பண்ணுறவங்க வந்து மத ரீதியான கூட இருக்காங்க. அப்போ அங்கே படிக்கக்கூடிய மக்கள், அந்த மாணவர்களுக்கு வந்து அது எப்படி அவங்க வந்து இது பண்ணலாம், அவங்களுக்கான உரிமை என்ன அப்படிங்கிறதான் ஃப்ரீடம் ஃபார் அட்டெண்டிங்
ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 விதமான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குங்க. ஒன்று வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மெயின்டைன் பண்ணும், சரிங்களா. மொத்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே தான் ஃபுல் கண்ட்ரோலுமே இருக்கும். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம், இப்போ அது வந்து ஃபுல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஓனது. ஸோ அந்த மாதிரியான. இன்னொன்று வந்து இன்ஸ்டியூஷன் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் எனி என்டோர்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரஸ்ட், சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த கேட்டகரிக்குள்ள வரும், சரிங்களா. ஏன்னா வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தனியாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டுமே சேருதில்ல. அடுத்தது வந்து அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ், அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன். இப்போ வந்து நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கி நம்ம பண்ணுறாங்க இல்லையா. அப்போ வந்து இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட். அடுத்தது இன்ஸ்டியூஷன் ரிசீவிங் எய்டு ஃப்ரம் ஸ்டேட், அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்கி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ். அப்படி சொல்லி இந்த 4 விதமான இன்ஸ்டியூஷன் இருக்கு. ஒன்று வந்து மொத்தமாக அரசாங்கமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து அரசாங்கம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அது எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் எனி ட்ரஸ்ட்டு கீழே வந்து பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டேட் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து அங்கீகாரம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அது வந்து ஸ்டேட் அங்கீகாரம் மட்டும் கொடுத்துருக்கோம். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்கி செயல்படக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான 4 விதமான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குங்க. இந்த 4ல் ஃபர்ஸ்ட் 2லையும் ஏபி இந்த 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா மத ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, சரிங்களா. மத ரீதியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதுக்கு வந்து அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். அதே சமயம் இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டு பை ஸ்டேட் அண்ட் ரிசீவிங் எய்டு ஃப்ரம் ஸ்டேட், இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த 2 விதமான கல்வி நிலையங்களையும் மத ரீதியான விஷயங்கள் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்குள்ளே இருக்கணும், சரிங்களா. அதாவது மத ரீதியான வழிபாடோ இல்லை மத ரீதியான கூட்டுக்குள்ளே வந்து இருக்கலாம், சரிங்களா. நமக்கே தெரியும் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்ட இது வச்சிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து சர்ச்சுக்கு போகிறது சண்டேஸ் அப்படிம்பாங்க. ஹாஸ்டல் குழந்தைங்களாம் வந்து சண்டே வந்து போகணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ரிலீஜியஸ் சம்மந்தமாக. இது வந்து இங்கே மட்டும் பர்மிட்டட். ஸோ இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. ஆனால் இந்த 2 இடத்துலையும் வந்து கொடுக்கலாம், பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 28 அதை பற்றி சொல்லுது, சரிங்களா. இது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய மத சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியதான் ஆர்டிகல் 28. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸுங்க. இது வந்து மைனாரிட்டிஸ்க்கான ஒரு ரைட்ஸ், சரிங்களா. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து மைனாரிட்டிக்கான ரைட்ஸ். ஆர்டிகல் 29 என்ன பேசுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், சரிங்களா. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னா அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 29 சொல்லுது. இந்த ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஹேவிங் ஏ டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஷல் ஹேவ் த ரைட் டு கன்சர்வ் த சேம், சரிங்களா. அப்போ ஒவ்வொரு தனித்துவமான மொழி பேசக்கூடியவங்க கலாச்சாரத்தை வச்சுக்கிறவங்க அவங்க எல்லாருமே தங்களுடைய உரிமையை காத்துக்கிறது இது பண்றதுக்கான என்ன சொல்றது பாதுகாக்கிறதுக்கான உரிமையை இது கொடுக்குது, சரிங்களா. உங்களுடைய ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய லாங்குவேஜை பாதுகாக்கிறதுக்கான உரிமையை அது கொடுக்குது. கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கான உரிமையை வந்து இந்த ஆர்டிகல் 29 கொடுக்குது, சரிங்களா. அதே மாதிரி நோ டினையல் டு தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன் பை த ஸ்டேட் ஆர் ரிசீவிங் எய்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ஒன்லி ஆஃப் ரிலிஜியன் ரேஸ் கேஸ்ட் ஆர் லாங்குவேஜ். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பாகுபாடு பார்க்காம வந்து மைனாரிட்டிஸையும் வந்து உள்ள வந்து சேர்த்திக்கணும், சரிங்களா. இது வந்து முக்கியமா அதான் சொல்றது. இன்னொன்று என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே சொல்லுது. அதாவது வந்து கலாச்சார ரீதியான மைனாரிட்டிஸ் சொல்லுது, மொழி ரீதியான மைனாரிட்டிஸ் சொல்லுது, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து மத ரீதியான மைனாரிட்டிஸ் சொல்லுது, சரிங்களா. ஜாதி ரீதியான மைனாரிட்டிஸ் இது எல்லாருமே இந்த இடத்துல குறிக்குது. ஆர்டிகல் 29 பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே குறிக்கூடியது. ஸ்பெசிஃபிக்கா ரிலிஜியன் மைனாரிட்டிஸ் சொல்ல கிடையாது. எல்லா மைனாரிட்டிஸ்க்குமே இந்த ஆர்டிகல் 29 பொருந்தும், சரிங்களா. இந்த ஆர்டிகல் 29 படி ஒவ்வொருத்தங்களுக்கும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய மொழியையும் பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமையை இந்த ஆர்டிகல் 29 கொடுக்குது. அதே மாதிரியே எந்த ஒரு கல்வி நிறுவனங்களும் யாரையுமே பார்த்தீங்கன்னா மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எங்கேயுமே வந்து அவங்களுக்கான வாய்ப்பை மறுக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16 பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜியன் ரேஸ் கேஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் ரீதியாக யாரும் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பாகுபாடு பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16 இருக்கும். பட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இதில் மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் வந்து மொழி ரீதியாக ஒருத்தருக்கான இடத்த வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறது, சரிங்களா. அடுத்து ஆர்டிகல் 30 பார்த்தீங்க அப்படின்னா
ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஸோ கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மையார் வந்து கல்வி நிறுவனங்களை வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸை வந்து இது கொடுக்குது. சரிங்களா? ரைட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். Article 30 is confined only to minority, religious or linguistics. நான் ஃபர்ஸ்டே சொன்னேங்க, ஆர்டிகல் 29 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மைனாரிட்டிஸையும் சொல்லுது. பட் ஆர்டிகல் 30 பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரிலிஜியன் ஆர் லிங்குவிஸ்டிக் தான். ஒன்று மத ரீதியான சிறுபான்மையினர் அல்லது மொழி ரீதியான சிறுபான்மையினர், இவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டிகல் 30 செல்லும். சரிங்களா? மற்ற சிறுபான்மையினருக்கு இந்த ஆர்டிகல் செல்லாது. ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி டு இம்பார்ட் எஜுகேஷன் டு இஸ் சைல்டு இன் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். சரிங்களா? ஒவ்வொரு மைனாரிட்டிஸுக்கும் தங்களுடைய குழந்தைங்களை அதே மொழியில வந்து எஜுகேஷன் கத்துக்கிறதுக்கான ரைட்ஸை வந்து இந்த ஆர்டிகல் கொடுக்குதுங்க. சரிங்களா? இப்போ மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 3 விதமான டைப் இருக்குங்க. மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் 3 விதமான டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தட் சீக் ரெகனைசேஷன் அஸ் வெல் அஸ் எய்டு ஃப்ரம் ஸ்டேட், ஸ்டேட்டால் அங்கீகரிக்கப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து நிதி உதவி பெற்று இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷன் தட் சீக்ஸ் ஒன்லி ரெகனைசேஷன், அங்கீகாரம் மட்டும் வாங்கியிருப்பாங்க, பட் அவங்க வந்து பிரைவேட்டா இருப்பாங்க. இல்லைங்களா? நம்ம இந்த மாதிரி என்ன ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் தட் நெய்தர் சீக் ரெகனைசேஷன் நார் எய்டு ஃப்ரம் ஸ்டேட். அவங்க அரசுகிட்ட இருந்து அங்கீகாரம் வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு பண நிதி உதவியும் வாங்கியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான 3 விதமான மைனாரிட்டிஸ் எஜுகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த 3க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட, அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன சிலபஸ் இருக்கோ, இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, 10th 12th அப்படின்னு இருக்கிறீங்களா, பிரைமரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம். இதை வந்து இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஏவும் பியும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்டு நிதியுதவி பெற்று இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி வாங்காதக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். 2 பேருமே அரசாங்கம் சொல்லக்கூடிய அதாவது அரசாங்கம் பாலிசியாக வச்சுக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சிலது வந்து அரசாங்கிட்ட அங்கீகாரம் வாங்கியிருக்க மாட்டாங்க, அதே மாதிரியே அரசாங்கிட்ட பணமும் வாங்காத சில இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா மதராசா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கான ஸ்கூல். அது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அங்கே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து அது வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸுக்கான ஒரு கல்வி நிறுவனம் தான் அது. சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரான் பற்றி சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து உருது இருக்கும் அங்கே. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்து வந்து டிவியேட் ஆகிருக்கும். அந்த இது மதராசா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து முஸ்லீம்ஸுக்கான அது வந்து இந்த சீக் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதேமாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயங்க. இது ஜென்ரலான ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு போயிடலாம். சரி, மைனாரிட்டிஸ் விசஸ் மெஜாரிட்டி. சரிங்களா? பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டக்கூடிய அந்த மைனாரிட்டிஸ் விசஸ் மெஜாரிட்டி அப்படிங்க இந்த வார்த்தை வந்து ஒரு அன்ஸ்டேபிளான வார்த்தைங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் எடுத்துக்கங்களேன், இப்போ இந்தியாவில் வந்து இந்துக்கள் வந்து மெஜாரிட்டி இல்லைங்களா, ஆனால் கிறிஸ்டின்ஸ் வந்து இந்தியாவில் மைனாரிட்டி. அதே சமயம் அமெரிக்காவில் எடுத்துக்கங்க, அங்கே வந்து கிறிஸ்டின் வந்து மெஜாரிட்டி, ஹிந்துக்கள் வந்து மைனாரிட்டி. ஸோ ஒரு இடத்துல மெஜாரிட்டியாக கூடியவங்க இன்னொரு இடத்துல மைனாரிட்டியாக இருக்கலாம். இட் வில் டிபெண்ட் ஆன் த பிளேஸ் அண்டு நேச்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்து விசஸ் கிறிஸ்டின் அப்படிங்கிறதும் மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் நிறைய இருக்கு. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்து விசஸ் முஸ்லீம் அப்படிங்கிறதும் மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று நினைக்க கிடையாது. 2க்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு. இங்கே மைனாரிட்டி அப்படிங்கிறது எல்லாரையுமே சேரும். ஒரு இடத்துல மெஜாரிட்டியை குறிக்கும், இன்னொருத்த மைனாரிட்டி தான். இந்தியாவில் மெஜாரிட்டியை குறி ஹிந்து, அமெரிக்கா போகும்போது மைனாரிட்டியாக தான் மாறான். அப்போ மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினைச்சுக்காங்க ஒரு முஸ்லீமுக்கான ரைட்ஸ், கிறிஸ்டினுக்கான ரைட்ஸ் கிடையாது. மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ரைட்ஸ். அது அங்கே வந்து ஹிந்துக்களும் வருவாங்க. சரிங்களா? அதனால தான் சொன்னேன், ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படிங்கிற பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனையை பார்க்கறதும் மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி அப்படின்னு பார்க்கறதுக்குமான வித்தியாசம் ரொம்ப அதிகமான வித்தியாசம். சரிங்களா? ஏன்னா இந்த மைனாரிட்டிக்குள்ளார ஹிந்துவும் வருவான். ஸோ எப்பவுமே என்ன சொன்னா எப்பவுமே சொன்னா இந்த மைனாரிட்டி விசஸ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு வார்த்தையும்பாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஒரு இடத்துல மைனாரிட்டியை குறையும், ஒரு இடத்துல மெஜாரிட்டியாக இருப்பான், ஒரு இடத்துல மெஜாரிட்டியை குறையும், ஒரு இடத்துல மைனாரிட்டியாக இருப்பான். இது எப்பவுமே நடக்கூடியதாங்க இது.
ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் மட்டும் இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.